தலைவருடைய அந்த ஒரு சின்ன கஷ்டம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது சுகமான கஷ்டம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டாப் லேயர்ல ஓல்டு மங்க். என்னடா இவன் தலைவர் தலைவர் அப்படின்னு சொல்லி ஓல்டு மங்க்கு பயங்கரமா ஹைப் கொடுத்து ப்ரொமோட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி. நான் ப்ரொமோட் பண்றது ஓல்டு மங்க் ரம் இல்லை. நான் ப்ரொமோட் பண்றது ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிள்னா என்ன அப்படிங்கிறது. ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிளி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கான கரெக்ட் மீனிங் தெரியணும்னா நீங்க என்னைய ஃபாலோ பண்ணியே ஆகணும். நம்ம குடிக்கிற குடி நம்ம ஃபேஸ்லயோ ஆரியல்ஸ், நம்மளுடைய பேட்ச்லயோ ஆரியல்ஸ், நம்ம நடக்கிற நடையிலையோ தெரியாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த குடியை கரெக்டா குடிக்கணும். இந்த குடியை கரெக்டா குடிக்கலன்னா சமூகத்துக்கு முன்னாடி கண்டிப்பா அசிங்கப்பட போறது உறுதி. அந்த அசிங்கத்தை தான் எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கடைசியில குடிகாரன் அப்படிங்கிற ஒரு முத்திரையும் குத்தி அப்படியே ஒதுக்கிடுவாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த குடியை ரசிச்சு ருசிச்சு குடிக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஓல்டு மங்க் தலைவரை ஸ்டார்பக்ஸ் காஃபி கூட மிக்ஸ் பண்ணி ஒரு வேற விதமா ட்ரை பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஒரு ஐஸ் கப்பு, அப்புறம் தலைவரில் ஒரு 60 ml, அப்புறம் ஸ்டார்பக்ஸ் மில்க் அண்ட் காஃபி. சிக்ஸ்டி எம்எல் ரம்மில் ஸ்டார்பக் காஃபி ஊற்றுன உடனே நல்லா டைலூட் ஆகிடுச்சு. இந்த குடிக்கிற டைமில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம தலைவருடைய அந்த ஒரு சின்ன கஷ்டம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது சுகமான கஷ்டம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டாப் லேயரில் ஓல்டு மங்க். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராவை போட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். Cheers. யாம்பட்ட இன்பத்தை நீங்களும் பெறணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டார்பக்ஸில் ஒரு காஃபி வாங்கி ஓல்டு மங்கை மிக்ஸ் பண்ணி சில்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு விதமான மவுத் ஃபீலிங்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு வாய் வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குங்க. இதை இந்த மாதிரி ரசித்து குடிக்கிறது தான் ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிளி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலியாக குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. என்னுடைய அனுபவத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி குடிக்க முடியாது. பட் நமக்கு நீ செட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை செட் பண்ணி ப்ராப்பராக அதை மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரியலி நாம தாங்க இந்த உலகத்தில் தரமான மதுப்பிரியன். எவன் என்ன சொன்னாலும் சரி, நமக்கு குடிப்பழக்கம் இருக்குது, நம்ம தரமாக குடிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மெல்லாம் எல்லாரையும் விடையும் ஒருபடி மேலே தான். ஸோ நம்மளை பிளேம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அயோக்கிய உத்தமனுக்கும் உரிமை இல்லை. Cheers guys, drink responsibly.